யூடியூபர் இர்ஃபான் ரீசெண்டா ஒரு இஷ்யூல வந்து அவர் வந்து சிக்கனாருங்க. சோ அதனால சோசியல் மீடியால இருக்கக்கூடிய ஒரு சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து அவர் வந்து இல்லாதவங்கள பார்த்து எப்படி அப்படி பேசலாம் அப்படின்ட்டு சில விஷயங்களை வந்து அவங்களுடைய வீடியோக்களின் மூலமாக அவங்க வந்து விமர்சனம் செஞ்சாங்க. அதே வீடியோக்கள்ல டைட்டில்ல வந்து சில விமர்சகரமான சில கருத்துக்களை வச்சு அவங்க வந்து வீடியோ பதிவேற்றம் செஞ்சாங்க. சோ அதனால யூடியூபர் இர்ஃபான் சைடுல இருந்து ஒரு சிலருக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் என்பது கொடுக்கப்பட்டிருக்குங்க. சோ அதுல வந்து ஒரு சிலர் யாருன்னு பார்த்தோம்னா, அதாவது சிம்பிளி த அருணோதயன் இருப்பாரு பாத்தீங்களா, அவருக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னோவேஷன் பிளஸ் அந்த சேனல் வச்சிருப்பாரு பாத்தீங்களா, அவருக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் என்பது போயிருக்கு. இப்போ அவங்க வந்து ரொம்ப பயங்கரமா விமர்சனம் பண்றாங்க இர்ஃபான் அவர்களை. அதே சமயத்துல அவருடைய சேனல்ல வந்து சப்ஸ்கிரைபர் கவுண்ட் என்பது ரொம்ப கம்மியாயிட்டே வருது. சோ முற்றிலும் அவர் செஞ்சிருக்கக்கூடிய விஷயம் வந்து ஒரு கோணத்துல வந்து தப்புன்றது வந்து சோ இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியுது. அவருக்கு தெரியுதான்றது வந்து புரியல. சோ அதற்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷனோ இல்ல ஒரு அப்பாலஜிஸ் வீடியோவோ அவர் வந்து ரெடி பண்ணி விட்டாருன்னா நல்லா இருக்கும். இல்லனா அவரை பற்றி நெகட்டிவிட்டி வந்து சோசியல் மீடியால வந்து ரொம்ப பரவன்றதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுங்க. சிம்பிள்ங்க. மதன் கௌரி பற்றி ஒரு இஷ்யூ என்பது ஏற்பட்டது. அந்த சமயத்துல வந்து அவர் சிம்பிளா ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணி நான் செஞ்சதுல என்னாச்சு தப்பு இருந்துச்சுன்னா என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்ட்டு அவர் சிம்பிளா முடிச்சிட்டு போயிடுவாரு. சோ அதுக்கப்புறம் அவரை பற்றி யாருமே விமர்சனம் படுத்தி பேசவே இல்ல.